நேற்று தினத்தில் செய்தியில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசினேன். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் தான், ஜெபம் தான். பிகாஸ் யூ ஆர் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங், சம் ஆஃப் யூ ஆர் ப்ரேயிங். ஜெபத்தில் என்ன சம்பவிக்குது? காலையில் நாங்கள் நேற்று நைட் ரொம்ப லேட்டாக தூங்கினோம், பேசிக்கிட்டே இருந்தோம். இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இதை நாங்கள் பிடிச்சி இழுத்து கட்டி வச்சுட்டோம், போகக்கூடாது, எங்களுக்கு டீ வேணும், அதை பிடிங்க. ஆனால் அந்த அம்மா உஷாரு, அப்பா ஃபோனை பிடிங்க அங்கே வச்சுச்சு. இவர்கிட்ட மக ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் அடிக்கிறேன்னா ஃபோன் நம்பர் தெரியல. அதுக்கப்புறம் I slept. The Lord woke me up. Really? I had a wonderful time. Thanks for bringing me to Tirupur. திருப்பூரில் உங்கள் கூட்டத்துக்கு நான் வந்து நான் வரலையோ, என்ன கர்த்தர் வந்து என்னோட பல காரியம் பேசினார். தேங்க்யூ. அதில் ஒரு 10 நிமிஷம் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அவர் பேசினதை. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி கம்மிங் ஹியர். ஐ தேங்க் காட். சரி, அப்போது எனக்கு அதன் பிறகு வந்த செய்தியை தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். சில முன்ன பின்ன சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. The Lord will talk to us. கொஞ்சம் தான். Then we will go to the different levels of anointing. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் திருப்பிக்கங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். 1ஆவதுலேருந்து பார்க்கணும். 1ஆவது வசனத்துலேருந்து 2ஆவது வசனம் வரைக்கும். அவன் தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. பாருங்களேன், ஆண்டவரை இந்த வித காரியங்களை அங்கீகரிக்கிறார். யாரை அங்கீகரிக்கிறார், எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கணும். இவனை குறித்து ஒரு பெரிய வசனம் அது. அது எப்படி சொல்லுது பாருங்க. அதுக்கு முன்னால் அவனை பற்றி ஒரு ஒரு விரிவுரை, எந்த பட்டாலும் எந்த படம் நம்மளுக்கு என்ன, ஆனால் எழுதியிருக்கார் ஆவியானவர். பாருங்க, அதை பேசணும்னா பாயிண்ட்டுக்குள்ளே போக முடியாது, எல்லாம் பெருசு. இப்போ இவரை பற்றி சொல்லுது, அவன் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம். இதுக்கு அதிகமாக தேவையானது ப்ரேயர். ப்ரேயர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ப்ரேயர் 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 ப்ரேயர். அபிஷேகம்னா ப்ரேயர், ப்ரேயர்னா அபிஷேகம். இதை பிரிக்க முடியாது. யூ கான்ட் செப்பரேட். நான் முழுசும் இயேசு பிரசங்கம் பண்ணார், ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணார். ஸோ ப்ரேயர் இஸ் நான் மஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஸோ இன்வால்வ் இன் இட். நம்ம கூடவே இருக்கோம். இப்போது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜெபமே பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இப்போ என்ன பண்ணுகிறேன் புரியுது உங்களுக்கு? ஸோ எவ்ரி வேர்ட் டு வேர்ட் கான்வர்சேஷனே ஜெபம். அதுக்குன்னு நேரம் முட்டி போட்டு முக்காடை போட்டுக்கணும் அப்படி இல்லை. யூ கேன் அப்படியே நாள் முழுசும் சொல்லுங்க. நாள் முழுசும் பெண்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நான் பாட்டு பாடிக்கினேன், படப்புக்கிட்ட எடுத்துக்கினேன், பாடிக்கிட்டே பெருக்குவாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே பெருக்குவாங்க. சாம் ஜபதுரா அண்ணன் ஒரு கதை சொல்லுவார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கிறவங்க, அதான் அவங்க வேலை. ஆரம்ப காலத்தில் இவர் சின்ன வாலிபனாக இருக்கும்போது ஒரு கடையில் வேலை செய்யும்போது ஒரு இடத்துல தங்குவாங்க. இவங்கெல்லாம்
ஹேரா பிளாட்ஃபார்ம் அதான். அப்போ அந்த அம்மாவும் தூங்குவாங்க. அப்போ அவங்க கிட்ட, அக்கா நீங்கள் இப்படி என்ன பண்ணுறீங்க, என்னலாம் செய்யுங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த காலையில் எழுந்து போய் அந்த வீட்டில் பெருக்குவேன், அப்போது தொடப்பத்தை எடுத்து நான் பெருக்கினே இருப்பேன்ப்பா ஃபுல்லாக. ஆண்பட்ட பற்றி சொல்லுவேன், ஆண்டவரே இந்த விளக்கு மாறில் எடுத்து நான் இதெல்லாத்தையும், உங்கள் ஊரில் சீமாறுறீங்கள, நான் சீமாறு எடுத்து பெருக்குவேன். பெருத்தின்னு இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் ஒரு சீமாரை எடுத்துக்கோங்க, என் வாழ்க்கையை பெருக்குங்க, நிறைய குப்பை இருக்குது உள்ள, நிறைய அசிங்கம் இருக்குது உள்ள, நிறைய தூசி இருக்குது உள்ள, தடுக்கி சுத்தமாக்குங்க அப்படி சொல்லலாம். அப்புறம் கிச்சனில் போய் பாத்திரம் கழுவாங்க. 10 பாத்திரம் சொல்லுவோம்ல, இப்போ பாத்திரம் தேய்ச்சி கழுவும் போது அவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் இந்த பாத்திரத்தை கழுவுறேன், நீங்கள் நார் எடுத்து எண்ணெய் தேய்ச்சி கழுவுங்க, நிறைய இடத்துல அடி பிடிச்சிருக்கு, கரை பிடிச்சிருக்கு, நேற்று அதிகமாக கொதிக்க வச்சதுனால சில இதெல்லாம் தீஞ்சு போய் அடியில், இதெல்லாம் தேய்ச்சி எடுங்கப்பா. பாருங்க, அவங்க வேலையே ஜெபமா கன்வெர்ட் பண்றாங்க பாருங்க. வாட் எவர் யூ டு, எனக்கு நேரம் இல்லை, நாங்க வேலை செய்யறோம் பாஸ்டர், உருப்படவே மாட்டாங்க அவங்களாம். உங்களே சொல்லல, அவங்கள. எனக்கு ஒரு வாதியார், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தொடப்பட்டேன். அப்போ எங்க வாதியாரை தான் என்னை கடவுள் கூட நடத்தினார். இன்னும் உயிரோடு இருக்கார். இன்னையும் நான் அவருக்கு மரியாதை கொடுப்பேன். அவருக்கு என் மேலே ரொம்ப மரியாதை. அவர் என்ன செய்வார், அவர் மேக்ஸ் வாதியார், கிளாஸ் வாதியார் கூட. அவர் என்ன செய்வார்னா, என்ன மோகன் இந்த மேக்ஸில் இந்த இடத்துல நீ தப்பா போட்டுற, சாயந்தரம் வந்து என்னை பாரு அப்படின்னுவார். ஐ வில் டீச் யூ அப்படின்னு சொல்லுவார். அப்போ கிளாஸ் வேறு வழியே இல்லை, வாதியார் அவர் பக்கச்சிக்க முடியாது, மார்க் கம்மி பண்ணிட்டாரு. போவேன், என்னன்னா இருந்தாலும் வீட்டு முடிச்சு ஸ்கூல் முடிச்சு நான் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கூப்பிட்றேன். அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவார். கணக்கு சொல்கிறேன், இந்த எந்த கணக்கு அப்படி எடுத்துட்டு இயேசுவை பேசுவார். என்கிட்ட எதனா சொல்லிட்டாரு, ஏய் போய் சொல்கிறேன், போய் வாயை கழுவிட்டு வா, நல்லா போய் டேப்பில் வாயை தேய்ச்சி கழுவுடா அப்படின்வாரு. அன்னைக்கு தான் எனக்கு வாய் கழுவணுன்றது தெரிஞ்சுது. பொய் சொன்னா, கெட்ட வார்த்தை பேசுனா, நீ வாயை கழுவணுன்றது இன்னைக்கு ஆவிக்குற இதெல்லாம் கழுவு வாயை முதல் கழுவு, வாய் தானே அழுக்குமா இருக்கு. இப்போ கர்த்தர் வந்து பாருங்க, நம்மளை சுத்திகரிச்சு தான் ஜெபத்துக்குள்ளே கொண்டு போவார். அப்படி அழுக்காம போக முடியாது ஆண்டவர்கிட்ட. அழுக்கு வஸ்திரம் போட்டு ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு சொல்லுங்க. எங்க நின்று இருந்தான்? தேவ சமூகத்துல. அவன் பக்கத்துல ஒருத்தன் நின்று இருந்தான், அவன் பேரு என்ன சொல்லுங்க? என்ன மொழின்னு முக்குறீங்க, நான் இல்லப்பான்றீங்களா? சாத்தான். சாத்தான் ஏன் அவன் கூட நின்று இருந்தான் தெரியுமா? அதிலே இரு. ஏன்னா அவன் அழுக்கு வஸ்திரம். உன் வஸ்திரம் அழுக்கா இருந்தா சாத்தான் அவன் கூட நிற்பான். You have to be careful. நம்ம ஏன் நம்மளை குற்றப்படுத்துறோம்? அதான் நம்ம ரீசனு. வஸ்திரம் எங்க இருக்கு? அழுக்கா இருக்க. அதனால அவன் வந்து நின்னுக்கிட்டான் குற்றப்படுத்துறதுக்கு. யோபுவே குற்றப்படுத்தினா, அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிறவனை குற்றப்படுத்த மாட்டானா? அப்போ இந்த இந்த கொர்நேலியு பட்டாளத்தான், ஆர்மி, பெரிய அதிபதி, அவங்க கீழே எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அவர் பாருங்க எப்படின்னா பண்ணிருந்தாரு, என்ன பண்ணான்னு தெரியல, சம்பளம் ஒழுங்கா வாங்கினான்னு தெரியல. பாருங்க, the man said in the Bible here, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் வேலை செஞ்சானா, ஜெபம் பண்ணானா. பொய்ய சொல்லும் பைபிள். எப்பொழுதும் தேவனை நோக்கி, இவன் கையில ஒண்ணு ஈட்டி இருக்கணும், இல்ல கண் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டயம் இருக்கணும். இவன் தேவனுக்கு முன்பாக நின்று எப்பொழுதும் ஜெபம் பண்றான். நமக்கு டைம் இல்லைன்றோம். இவன் பாருங்களேன், ஒரு போலீஸ்காரன் நான் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவான். அவங்கள ஊரே அடங்கி வீட்டுல கிடக்கும், இவங்க ரோட்ல கிடப்பாங்க. போலீஸ் வேலைங்க அது. கொரோனா டைம்ல பாருங்களேன், நம்ம எல்லாம் வெளியே போக கூடாது, அவங்க வீட்டுல இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு டியூட்டி பார்க்கிற ஒரு மனுஷன், இஸ் a military man, military officer. இவர் எப்போது எப்படி ஜெபம் பண்ண? You can, you have to. கொர்நேலி ஜெபத்தை கத்தர் மண்ணங்கட்டி அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்திருக்கான் பாருங்க. நம்ம ரீசன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்போம்.
இன்னைக்கு ஜுரம் அடிக்குதா ஆண்டவரே, வயிற்று வலிக்குதா ஆண்டவரே, பல்லு வலிக்குதா ஆண்டவரே. வலிக்குதான் செய்யும். வலிச்சாபாதி ஜெபம் பண்ணாத இருக்கலாம். வலிச்சதுனால நான் இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லு, பல்லு வலி தானா இறங்கி ஓடிவிடும். உண்மையை சொல்றேன் நானு. அது ஏன் வருது? ஒன்னு திசை திருப்புறதுக்கு, உங்களை திசை திருப்புறதுக்கு தான் வருது. நீங்க அந்த திசை திருப்புங்க. மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. பல் வலிக்குதா, சோத்திரம் ஆண்டவரே, வலிக்கிறதுக்கா சோத்திரம் 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 சோத்திரம். சொத்த பல்லோ சூத்த பல்லோ, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு லாங்குவேஜுங்க. அதுக்கு சொல்லு, பல்ல புடிச்சு தள்ளு, ஆளை போட்டு மெல்லு. அப்போ ஜெப ஆவி அவனை விட்டு போகல பாருங்க. பிரசன்ஸ் கூடவே வச்சுக்கிட்டான். ஜெபிக்கிறவங்க கூட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லிடுங்க. கார்ல ஏறும்போது ஜெபம் பண்ணுங்க, கீழே இறங்கும் போது ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு சிக்னல்லையும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் த சிக்னல் சொன்னீங்கன்னா அத்தனை சிக்னலே கொடுக்க மாட்டான். போ, வர்றதெல்லாம் கிரீன் விழும். இந்த பாவி நின்னா ஜெபம் பண்ணுவாடா. சிக்னல் போ 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 போ, கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட்னுவான். ஜெபம் 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 சொல்லுங்க. ஜெபம். ஜெபாவி ஊற்றும் தேவா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓடுத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாட விட மாட்டியாப்பா. அப்புறம் டைம் கொடுங்க. என் டைம்லயே நீங்க பாடணும்னா எப்படி ஆசை? சீக்கிரம் வந்து பாடணும், அப்படிதானக்கா? ரைட். சும்மா ஜெபம் பண்ணல, அவன் தேவனை நோக்கி. எத்தனையோ ஜெபம் இருக்குல்ல. கர்த்தரை நோக்கி, அவன் கர்த்தரை நோக்கினான், கர்த்தர் அவனை நோக்கினான். இதையே சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரா. I'm not here to crack jokes today. I'm serious. இரண்டாவது, மூணாவது வசனம். உங்களுக்குள்ள இந்த பிரசன்ஸ் வந்துன்னா, உங்களுக்குள்ள வர்றது அடுத்தது தரிசனம். நீங்க சொன்னது அந்த கரெக்டு தான். ஸோ அந்த அது 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 சொல்லும் போது பாருங்க, திருப்பி படிங்கக்கா. பகலிலே ஏறக்குறைய என்ன மணி அப்போ? என்ன டைம் அப்போ? மதியானம் 3 மணி. பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி. அது 2 டைமிங், ஒன்று ஹீப்ரூ டைம், ஒன்று அந்த அந்த டைம்ல வந்து இவங்க இதை வச்சு தான் மெயின்டைன். மொத்தம் 12 மணிலேருந்து நம்ம ஃபாலோ பண்றோம். அவன் 6 மணிலேருந்து ஃபாலோ பண்றான். மார்னிங் 6 o'clock, நெக்ஸ்ட் மார்னிங் 6. ஸோ இது வந்து அப்போ 9ஆம் மணின்னா 6லேருந்து கணக்கு போட்டிங்கன்னா 3 o'clock. If you go to the English Bible, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். எங்க இதுவே தெரியலன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? உனக்கு ஒன்றும் தெரியாது, மெல்லு தின்னவும் தெரியாதுன்னா நானா மென்னு கொடுப்பேன்? அவன் என்னென்ன தோசை சுடுறான். வெஜிடேரியன் சிக்கன் ரோஸ்ட், வெஜிடேரியன் மட்டன் ரோஸ்ட், வெஜிடேரியன் ஆம்லெட்,
வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை, இதெல்லாம் எங்கன்னு கேக்குறீங்களா? சிரிக்கிறீங்க, வாங்க என் கூட கூட்டு போறேன். பட் யூ ஷுட் பே த பில். இப்படி இருக்குது. மெல்லவும் தெரியல, முழுங்கும் தெரியலன்னா படிச்சுதானே ஆகணும், வழின்னா. ஒரு லெவல் வரைக்கும் தான் தோத்திரம் 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 ஆத்திரம் தோத்திரம் ஆமேன். ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, ஆத்திரம் தோத்திரம் ஆமேன், சாப்பிடுப்பா. பசிக்கிறதுக்கு ஆத்திரமா, ஆத்திரம் தோத்திரம் ஆமேன். இப்படி பண்ணா என்ன வரும்? ஒரு மண்ணும் வராது. இங்க அவர் சொல்றாரு பாரு, 6ஆம் மணி 3ஆம் மணி வேலையில அப்படியே போட்டுக்குது. அப்ப அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கோடு போட்டுக்கோங்க பைபிள்ல. இப்போ இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல கூட போட்டிருக்கோம், அவன் காலையில எழுந்து ஆலயத்துக்கு போனான் அப்படி. அந்த டைம் பாருங்க. So every time you see all this, நோட் பண்ணிக்கணும் என்ன டைம் போட்டுக்குது. அது போய் நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல, கிங் ஜேம்ஸ்ல பார்க்காதீங்க, அங்க இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்க போய் ஆம்பிளிஃபைடு வெர்ஷன், சில அது இன்னும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது, 40-50 டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, போய் வச்சு பார்க்கணும். கேஜேபியில் தான் இதான் இருக்குது, அதை தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கரெக்ட் டைம் போட்டிருப்பான். என்ன நடந்துச்சு அந்த நேரம் தெரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவார் ஆவியானவர். சும்மா சொல்றதெல்லாம் நம்பிக்கை உட்கார்ந்து, யூ ஹேவ் டு பி கரெக்ட். இப்போ காலையில அப்படின்னு இல்லை, மத்தியானம் போட்டுக்குது, பகலிலே. பகலிலே குளிர்ச்சியான வேலைன்னா அதிகாலை நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். அதிகாலை நேரம் அப்பா பாடுவாரு. நம்ம சொல்லுவோம், காலையில ஏஞ்சி ஜோம் பண்ண தூங்கி. ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் காலையில ஏஞ்சி ஜோம் 4 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன்னு சொல்றாருல, தூங்கி என் மேல தான் விழுறாரு. நான் கோச்சக்கூடாது, ஏன் அனுபவம் சொல்ல, எனக்கு தூக்கம் வச்சுன்னா பத்து தூங்கிடுவேன், நல்லா தூங்குவேன் கொரட்டை விட்டு. ஏந்திரிச்சுன்னா முதல் வேலை ஜெபம் தான். அது 9 மணிக்கு எழுந்தாலும் 10 மணிக்கு எழுந்தாலும் ஐ வில் ப்ரே. தூக்கம் வச்சா திரும்பி 10 தூங்குவேன். உங்களை மாதிரி ஜாலியாக வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரவன் இல்லை, நான் செத்துட்டு வர்றவன். என் உடம்பு திடீர்னு கீழ்ப்படுகிறது, அது சொல்லும், நோ 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 ஐ எம் நாட் வெல் அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கு இடம் கொடுத்துருவேன். நல்லா இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சோறு நல்லா இருக்கலப்பா, அதை நோ பிடிச்சி வச்சிருந்தா அப்புறம் எப்படி தான்? ஐ கிவ் ஆல் ரெஸ்பெக்ட் டு மை பாடி. அது அமைதி ஆயிடும். அப்புறம் தூக்கமே வராது, எல்லாம் பைபிள் வச்சுக்கும். அப்புறம் எந்த பிசாசு நம்மளை வந்து தூக்கு போடணும்? சில பேர் பைபிளை திறந்தாலும் கண்ணு இழுத்து மூடுது. ஒரு பாஸ்டர் சொன்னார் எங்களை, மோகன் மேலே உட்காந்து பார்த்தேன், அங்க ஒரு லேடி, அவ கண்ணு இந்த கண்ணையும் 2 குட்டி பிசாசு குட்டின்னு இழுத்து மூடுதான். ஷட்டரை, ரோலிங் ஷட்டரை இழுத்து மூடுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லிட்டான், எனக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கமா வருது. ஏன் வராது? புடிச்சின்னு தொங்குறான் அவன் தான். கண்ணு மூடிச்சுன்னா யாரோ தொங்குறான்னு நினைச்சுக்கங்க, பிசாசு. ஆமா ஆமா, ட்ரூ. சரி, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அங்கே பகலிலே 9ஆம் மணி வேலையில என்னாச்சு? தேவத தூதன் தன்னிடத்தில் வரவும், ஓகே, தேவனுடைய தூதன் கூப்பிடுறான். இந்த பகலிலே நான் சொன்ன பாருங்க, 3ஆவது மணி நேரம், அவங்க 9ஆம். இதுதான் ஜூயிஷ் பீப்புள் ஜெபம் பண்ற நேரம். ஜூஸ்னு குடிக்கிறது இல்ல, யூதர்கள் ஜெபிக்கிற நேரம். புரிஞ்சுச்சா? புரியணும் ஏன் அப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, யூதர்களுக்கு தான் எழுதுனது. இது பைபிள் உங்களுக்கு எனக்கு எழுதலை, இப்ப நம்மளுக்கு வந்துச்சு. அது அவங்க தான் முதல்ல எழுதினார். அவன் ஜெபம் பண்ற வேலையில என்ன நடக்குதுன்னு சொல்றேன் நானு. Man was praying. அப்போ தேவ தூதன் வந்தான். நீ ஜெபம் பண்ண வருவான். நம்மளுக்கு பாக்குறது தான் இல்ல, நீ அங்கிட்டு இங்க பாத்துக்கின்னு வர தெரியாது. நல்லா கண்ண மூடின்னு நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவன் வரானோ வரலையா, வந்துருவான். முதல்ல வரமாட்டான், போக வருவான்.
அவன் உங்ககிட்ட வராம யாருக்கு வருவான்? தேவ தூதர்களுடைய சேவை உண்டு, பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது உண்டு. அது யாருக்கு வச்சுக்கிறாரு? டிஜிஎஸ் ஒரு நாள் சொன்னாரு. டிஜிஎஸ் தெரியுமா உங்களுக்கு? டிஜிஎஸ் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர் ஒரு நாள் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் இருந்தார் அவங்க ஊர்ல, அவர் சீனியர் மேன். அன்னைக்கு அவர் கூட இருந்தவனே எங்கேயோ போயிட்டான். இவர் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர். 2 பேர் வந்தாங்களாம் அவரை பார்க்கறதுக்கு. வந்து உட்காந்து இருந்தாங்களாம். இவங்க கூட பேசினோடனே, என்னப்பா என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் சாப்பிடாதீங்க போவீங்க, தண்ணி எடுத்து கொடுக்கறது கூட ஆள் இல்லை, என்ன சாப்பிட்றீங்க கேட்டாங்க. அவங்க வேலையில் ஒன்றும் வேணாம், 2 சோடா குடிக்கலாம்ப்பா தம்பி என்ன. அந்த காலத்தில் அந்த கலரு சோடா அப்படின்னு தானே கொடுப்பாங்க. 2 சோடா. இவர் எங்கே போய் எழுந்து போறாரு இவருன்னு அவர் சொன்னார். 2 சோடா கொண்டு வாடா. ஆமாண்ணே, 2 சோடா கொண்டு வாடா. டம் டம் 2 பாட்டில் வந்து உட்காந்த பாஸ்டருங்க 2 பேரும் அலறிட்டான். 6 ரூபா கொண்டு வந்து வச்சுத. என்ன உங்களுக்குலாம் கிடையாது? உங்க பாஸ்டர் சொல்லி கொடுக்கலாம், நான் என்ன பண்றது? நான் இவரை சொல்ல. கமான் கமான், அதான் நான் சொல்றேன். ரெல்ம் மேல போவ யாருக்கு கொடுத்திருக்காரு இதெல்லாம்? எதுக்கு தேவ தூதன் பைபிள் எழுதணும்? ஏசு எனக்கு சொல்றீங்கல்ல, ஏசுக்கு என்ன பண்ணாங்க? ஏசுக்கு என்ன பண்ணாங்க? வெச்சமனே தோட்டத்துல அழுது ஜெபம் பண்ணி ரத்தம் வேர்வையாய் வெளியே கொட்டின பிறகு, பிதாவே இந்த உங்களுடைய சித்தமாக கடவுது என்று ஜெபம் பண்ணாரா? அப்புறம் என்னாச்சு? தூதர்கள் வந்து ஏன் வந்தாங்க? இந்த நேத்து பார்த்தோமே, கொஞ்சம் தான் பார்த்தோம், ஒரு 8 வசனம் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூதர்கள் இறங்கி வந்தாங்களா? வந்தாங்க தான், நீங்க சொல்லணும், வந்தாங்க தான். 1 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவ தூதன் பாத்தீங்களா, ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எந்திரா மகனை, தூங்கி நிற்கிறேன், எழுந்துரு, போஜனம் பண்ணு. வந்தானா தூதன்? இப்ப யாருக்கு வந்தான்? எலியாவுக்கு ஏன் வந்தான்? புரியுதா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நண்பனே. இவன் வரணும், பாடிட்டா இன்னும் போயிடுவான் சோர்ந்து. இவன் வரணும், ஈஸ் ஃப்ரம் ஹெவன். அவன் என்ன கொண்டு வரான்? அப்பமும் ரசமும் தண்ணீரும் பரலோகத்திலிருந்து. Heavenly bread has to come. Your prayer will bring heavenly bread. இன்னைக்கு சில பேர் ஜெபம்னா அழுகுனே நினைச்சோம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து. போட நீ ஜெபம் பண்ணா பேய் அழுகணும், நீ அழுகுற. இந்த ஜான் மார்க்ஸ் தான் நினைக்கிறேன்ல, ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டார்னா இங்கிலாந்து இளவரசி, இங்கிலாந்து ராணி சொல்லுவாங்க, ஐயோயோ அவன் முட்டி போட்டுட்டானே, என் உடம்பு எரியுதே. ரைட்டா? நீ முழங்கால் போட்டா அவன் கதறணும். ஜீவானந்தம் ஒரு தேவதாசன் இருந்தார். அவருடைய மனைவி அவங்க மறிக்கிறதுக்கு முன்னால சொன்ன வார்த்தை, அந்த நாட்கள்ல கர்த்தர் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப மகிமையா யூஸ் பண்ணாரு. இங்க வீட்டுல கோட் ஸ்டாண்ட்ல இருந்து சட்டையை எடுத்து போடுவாராம், அங்க கத்தமா பேய், எங்க கிரவுண்ட்ல கத்தமா பேய். என் மனைவி சொல்லுவா, சாரால் நபர் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த காலத்துல வாலிப பொண்ணா இருக்கும்போது அவங்க பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவாங்க சென்னையில SIA கிரவுண்ட்ல. இவங்கெல்லாம் போய் சின்ன பசங்களாம் உட்காந்துருப்பாங்களாம், எல்லாம் கை தட்டி எல்லாம் பாட்டு போடுவாங்க, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல மகிமையா இருக்கும் அந்த வர்ஷிப். திடீர்னு பக்கத்துல உட்காந்து கை தட்டி பாடுறதே எழுந்து ஓடமா பயந்து இவங்களும் ஐயோ என்னடா, இங்க இருந்து 4 ஓடும், அங்க இருந்து 4 ஓடும், எங்கடா ஓடுது, ஸ்டேஜ் நோக்கி ஓடும். பார்த்தா அந்த அம்மா மேல ஏறி வருவாங்க.
யாருக்கும் நடந்துச்சுன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு நடக்கிறதுக்கு தான் சொல்றேன். நீ முழங்கால் போட்டா அது நடுங்கணும். Your legs have power. இந்த மனுஷன் சொல்றாரு போறங்க, அவன் முழங்கால் போட்டான். தேவதூதன் வந்து, தேவதூதன் இறங்கி வந்து, சொல்லுங்க ஹல்லேலூயா. லூக்கா 22:44 தான் நம்ம வாசிச்சோம். ஆதியாகமம் 31:11 பாருங்க. ஆதியாகமம் எனக்கு டைம் இல்லை, நான் நிறுத்த போறேன். ஆதியாகமம் 31:11 என்ன சூரஜ் சரியில்லையா கிட்ட சொப்பனத்தில் யாக்கோபே யாக்கோபே. தேவதூதன் என்ன சொன்னா? அவன் இதோ இருக்கிறேன்ல, அவன் யாக்கோபே யாக்கோபேன்னு சொன்னான். இவன் தான் இதோ இருக்கிறேன்னு சொன்னான். He is calling my name. பாருங்க, இன்னும் சொல்லினே போவேன். அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே போவேன். ஏஞ்சலிக் ஹோஸ்ட், அது பேரு பரலோக தேவனுடைய சேனை. யோசுவா நின்றுட்டு இருந்தாரு, தோத்து போயிட்டு, ஐயோ எரிகோவை எப்படி வீழ்த்துவது? அங்க ஒருத்தர் வந்து நின்னாரு. நீ எங்களை சார்ந்தவரா, எங்கள் சத்துக்களை சார்ந்தவரா? சேனையின் அதிபதியாய் வந்து, அப்ப நம்மளுக்கு ஒரு சேனை இருக்கு, அதுக்கு ஒரு அதிபதி இருக்காரு. அவர் தான் நம்ம பக்கத்துல வந்து நிப்பாரு. ஆனா எனக்கு தெரியாது, இந்த அனுபவம்லாம் எனக்கு தெரியாது. நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் பிறந்து வளர்ந்து அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்து அங்கே எல்லாம் பண்ணேன். இந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு கண்ணில் முன்னா யாரோ வந்து நிப்பாங்க. அவங்கள யாருன்னு சொல்றதுன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க யாரு. அவங்கள எந்த லெவல்ல பாக்குறோனோ அந்த லெவல்ல அன்னைக்கு கிளியர் நடக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. God gives us his angels. அதுல கூப்பிட்டான் பாருங்க, கொர்நேலியுவே என்று கூப்பிடுகும் சத்தம் கேட்கவும். அப்படிதானே போட்டுது, கூப்பிடுறான் அவனை, கொர்நேலியுவே. படிங்க, என்னன்னு கூப்பிட்டான்? தன்னை கொர்நேலியுவே என்று 3ஆம் வசனம். பாருங்க, கொர்நேலியுவே. They will call us by names. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறது. பேசலி அழைத்தது உங்க கிருபை அப்படி பாடுறோம்ல, தேவதூதன் கூப்பிடுவான் அப்பப்போ. இல்ல என்ன நடக்குமா? நடக்கும். எனக்கு நான் கிழக்கா பிடிச்சி இதெல்லாம் சொல்றதுக்கா? அவர் சொன்னதே சொல்றேன், போய் சொல்ல மாட்டேன். What he taught me, I am teaching you. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா, குதிரை மேல போனவன் கீழே விழுந்தான் தமால்னு. அவனை சவுளே சவுளே அப்படின்னு கூப்பிட்டார். ஆதியாகமம் 46:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தேவதூதன் கூப்பிடுறான், யாக்கோபே யாக்கோபே என்று 2 முறை கூப்பிட்டவங்களை தான் சொல்றேன். நிறைய பேர் ஒரு முறை கூப்பிட்டுருப்பாங்க. யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்தார். ஆதியாகமம் 22:11 வாசிங்கன்னா, ஆபிரகாமே ஆபிரகாமே. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மோசே மோசே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சாமுவேலே சாமுவேலே. கூப்பிட்டாரா இல்லையா பாருங்களேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41. எல்லாத்தையும் சரிங்க. மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கூப்பிட்டாரா? மார்த்தாலையும் சோறு செய்யறவங்களை கூப்பிட்டாரப்பா. ஜபம் செய்யறவங்களை கூப்பிட மாட்டாரா? நீ ஜபமே பண்ணு, எங்களுக்கு அவரை சோறு போறத. ஆமீன் இல்லையாவா பா காப்பாற்றப்பட்டேன் நானு அப்படி. லூக்கா 22:31, சீமோனே சீமோனே. ஓகேவா?
அப்போ ஜெபம் பண்ணும்போது you are recognized, the heaven will call you by names. நீ அழைக்கப்பட்டு அறியப்பட்டு இருக்கிறாய். இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொன்ன ஒரு எப்ப சொன்னார், எனக்கு அழையா வருது, ஊத்துது, மூக்கு செல்லித்தான் வருது. எஸ்ஐகே அண்ணன், ஸ்டான்லி அண்ணன் அந்த கால வாலிபத்தில் காலேஜில் ஜெபம் பண்ணிட்டு எழுந்து போனாங்கன்னா அந்த இடம் சுத்தியும் மூக்குச்செல்லியா இருக்குமா. எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்க அழுவுறது மூக்குச்செல்லி வரதுக்கு அழுவுறீங்க. அது உன்னுடைய அழுகல்ல, அது உள்ள இருந்து ஒருத்தர் அழ வைப்பாரு. அழுவாரு 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 அழுவாரு. I was crying for more than an hour today. The Lord was speaking. The heaven knows you, my son, by name. அப்படி சொல்றாரு. அழுகையா வருது எனக்கு. ஐயோ, heaven knows me. heaven எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என் பேர் தெரியாது. சொல்றேன். ஆமாங்க, நீங்கெல்லாம் யாரு? நீங்க தான் ஒண்ணு மட்டம் தட்டிக்கிறீங்க. மட்டம் தட்டுறவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டுன்னா மட்டம் தட்டப்பட்டுன்னே இருப்பீங்க. நம்மளை தூக்கி எடுக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சொந்தக்காரர் ஆயிட்டீங்கன்னா என்ன அவன் தூக்கியே எடுப்பார் அப்படி பாடுவோம். தூக்கினே போவார் மேல. 4வது மாடிக்கு வந்துட்டீங்க, அடுத்தது 11வது மாடிக்கு போவீங்க பொழுது. The tallest building, the highest building போயிட வேண்டியதான். மூணாவது ஒரு பாயிண்ட். I tell you stop. Okay. மூணாவது வாசிங்க, வேதம் சொல்லுது. எனக்கு போதும் போதும் போதும். என்ன வந்துச்சா? உன் ஜெபம் வந்துச்சு, தர்மம் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய ஜெபத்தோட நிறுத்துறதுனால தான் நம்ம இன்னும் போக முடியல. அடுத்தது என்ன போனோம், அது சொல்லுங்களேன். என்ன தர்மம்? நம்மளுக்கு கர்மம் தான் தெரியும். ஐயோ கர்மம். இந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு அவன் அங்கங்க ஓடுறான். நீ தர்மம் செய்ய, கர்மம் போ. என்ன இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதை கொடு அதை கொடு, ஏழைக்கு கொடு, வாங்கி வச்சுக்கோ. உன் கர்மம் போறதுக்கே பல வருஷம் ஆகும். இன்னும் எப்படி சொல்றீங்க? நல்லதே சொல்லுங்க. பைபிள் சொல்லுதா, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தாத்தா, உங்க பாட்டி, முப்பாட்டன், 3ஆம் 4ஆம் தலைமுறை முன்னால வாழ்ந்தவன் செஞ்ச கர்மம் தான் இன்னைக்கு நம்ம தலைமையில உட்கார்ந்துருக்க. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. இப்ப அதை எப்படி தொலைப்ப? புறஜாதியானுக்கு அறிவு இருக்கு, பல ஸ்தலங்களுக்கு போய் காசை கொட்டி கர்மங்களை கழித்து வர்றாங்க. நம்ம கர்மத்தையும் கழிக்க மாட்டோம். எப்படி கழிப்ப? தர்மம் செய். சொல்லு. யோவான்ல ஒரு வசனம் இருக்குது, 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அவர் தர்ம பெட்டி இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து. ஏசு பாருங்க, எதுக்கு அவருக்கு, அது எதுக்கு எழுதி இருக்குது பைபிள்ல? ஏன் அவரு தர்ம பெட்டி இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்தாரு? அவன் என்ன பண்றான்? அப்ப தர்மம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். When you make it, then the Lord will answer. ஆமாண்ணே, ஆமா. எதுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறான்? எதுக்கு புடவையா வாங்கி கொடுக்குறான்? நீ கடவுளுக்கு செய்ய வேண்டியது உண்டு, மனுஷனுக்கு செய்ய வேண்டியது உண்டு. நீ இதை செய்தால் நீ எனக்கே செய்தாய். ஒரு பிள்ளையை எடுத்து படிக்கவே பண்றாயா உலகத்தான். ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டு, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிவை, தாலிய வாங்கி கொடு. உலகத்தான் பாவத்தை செஞ்சுட்டு இதையும் செய்யறான். நம்ம பாவமான தர்மம் வேணாம். You have to do it.
பண்ணணும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல பாஸ்டர், ஜெபம் பண்ணி 20 வருஷம். இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணு, உன் பொண்ணுக்கு தானா கல்யாணம். ஒரு 7 பொண்ணு இருப்பான் பாரு சபையில, ஏமா உன் கல்யாண செலவு அவ்வளோத்தையும் நான் எடுத்துக்கிறேன். உன் காசியம் பரலத்துக்கு வர போறது இல்ல, உன் கர்மம் வரும். ஏடா பாஸ் வராது, கர்மம் வரும். அங்கதான போய் நிக்குது. நீ என்ன பண்ண நாங்க சொல்லுது இல்ல. இப்ப இந்த தொலைக்கணும்னா ஒருத்தர் போனால உலகத்தான் காக்கும் தா தலா தா தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்களே, எதுக்கு சொன்னாங்க? சாவர நேரத்துல உனக்கு காப்பாத்திடுயா. ஆஸ்பத்திரியில போய் பூட்டா கேஸ்ன்னு சொன்னாலும் ஏந்து வந்துருவ. கால பேசினாரா? எனக்கு என் பேச்சுதான் முதல் முறை இதை பேசினுக்கிறேன் நானு. ஆனா நான் செஞ்சுன்னுக்கிறேன். சொல்லக்கூடாது. 2500 புடவை வாங்கி ஏழைங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்குறேன் கிறிஸ்துமஸ்க்கு. இது வரைக்கும் 700 புடவை கொடுத்துட்டேன். அது இல்லாத பேண்ட் சட்டை கோட்டு சூட்டு எல்லாம் கொடுக்குறேன். நாங்க தர்மம் கர்மம் போகணும்னு கொடுக்கல, ஏழைங்க நல்லா இருக்கட்டும் அப்படி கொடுக்கணும். அது பாட்டுக்கு இது கழிஞ்சினே இருக்கும். This will go. பாஸ்டர் நான் குத்தம் பாஸ்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் அவளை ஒரே அடி அடிச்சிடும். அப்படி எண்ணம் பண்ணி கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இரு, தன்னை போல நடக்கும். நீங்க தான் வண்டியா வாங்கி சேர்த்து வச்சிருக்கோமே. நம்ம தாத்தா மாட்டியை வச்சு சேர்த்துட்டு போயிட்டான். ஒருத்தன் பொண்டாட்டியை கூட்டு வந்து வீட்டுல வச்சு தான் பொண்டாட்டியை மூட்டை கட்டி போய் கடல்ல போட்டு, இதெல்லாம் நான் கேட்கறேன்ல. பல ஊருக்கு போறேன் நானு, வாரம் ஒரு ஊரு. ஒரு கிராமத்துக்கு போன, மலையில மலை தேசத்துல ட்ரைப்ஸ் ஜில்ரா ராத்திரில டான்ஸ் ஆடுவாங்களா, எல்லாரும் டான்ஸ் ஆட்டு ஒருத்தன் டவலை தூக்கி போடுவானா. அந்த டவல் எந்த பெண்ணு மேல போய் விழுதா அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைக்கும் அவதான் மனைவி. அன்னைக்கு நைட் அழ வருது எனக்கு. இன்னைக்கு அவங்க எல்லாம் ரட்சிப்பட்டு சபையில இருக்காயா? அவ்வளவு பேர் ரட்சிப்பட்டு இருக்கான். கிராமமே ரட்சிப்பட்டு இருக்கு. உண்மையே சொல்றேன். அடுத்த முறை போன கூப்பிடுறோம் வாங்க. நான் சொன்னேன், ஏய் வட இந்தியா ரட்சியம் ஜோம் பண்றது போய் அவங்க ஜோம் பண்ணும். ஆண்டவரை தென்னிந்தியாவை ரட்சியம். கர்மங்கள் எப்படி மாறும்? தேவதூதன் வந்து சொல்றான், ஏன்னா இவன் அழுகிறான். ஆண்டவர் அறிய இன்னும் அறியணுமே, பாடி அறிய முடியல. இப்பதான் தேவதூதன் வர, ஏன்னா தர்மம் நிறைய பண்ணிட்டோம். அது கதவு தட்டுது போய் பரலோகத்துல. உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும் எங்க வந்துச்சா? பரலோகத்துல வந்துடுச்சு, எட்டிடுச்சுப்பா. Glory to Jesus. God will change the fate of us. என்ன கலதை வச்சுட்டு என்ன போறோம்? திடீர்னு கூப்பிட்டுட்டா போக முடியும் தான். நம்மள யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது தெரியுமா? ஒரு டாக்டர், நீ நம்புற டாக்டர், மை ஸ்பெஷல் டாக்டர், மை ஃபேமிலி, ஒரு மண்ணாங்கட்டையும் உன்னை நிறுத்த முடியாது. நீ வேணா அவனை அனுப்பலாம். எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாரு. நாங்க ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை கூப்பிட்டு இருந்தோம். சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர். அவர் சொன்னாரு, அவருக்கு த்ரோட்ல கேன்சர் வந்துருச்சு. டாக்டர் நீ போய், அவர் டாக்டர் சொன்னாரா, நீ பழைக்க மாட்டேன், நீ செத்துருவேன்னு. அது சொல்ல அவரு, கர்த்தர் என்ன சுகமாயிட்டாரு. ஆனா போன வாரம் தான் நான் அவரை அடக்கம் பண்ணேன். அவர் சொன்ன டாக்டர் இவர் அடக்கம் பண்ணிருக்காரு. நான் இருக்கிறேன்யா. எத்தனை பேரை நீ அடக்கம் பண்ணும் சொல்லு. நான் அடக்கம் பண்ணுவேன். நான் சமயத்துக்கு கோவம் வச்சு சொன்னேன், என் கையால் தான் உனக்கு சாவு அப்படி சொன்னேன். நான் சொன்னா நீ போயிடுவ, நான் சொன்ன நீ நிப்ப. என் வாக்கின்படியே அன்றி
17:1 அப்படி சொல்லுது, 18:15 அப்படி சொல்லுது, 2 ராஜாக்கள் 3:14 அப்படி சொல்லுது. I stand before God, because of that I speak. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். இவங்க தேவனுக்கு முன்னால நின்னாங்க, அவங்க வாயில இருந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும். இந்த ஜெபம் எங்க கொண்டு போச்சு பாத்தீங்களா? அவங்கள டைம் ஆகுதுனால நான் போட்டு செகண்ட் போயிடுறேன். எங்க கொண்டு போச்சு? எங்க கொண்டு போச்சுன்னா 6ஆம் வசனம். கடல் ஓரத்துல இருக்கு. என்ன திருப்பி படிங்க அந்த வசனத்தை, பாதி படிச்சா. அவனுடைய வீடு கடலோரத்துல இருக்குது, நீ செய்ய வேண்டியதை. 5ஆம் வசனம், சாரி தப்பா சொல்லிட்டேன். 5 படிங்க, 5 படிங்க. அனுப்பு, கூப்பிடு. என்னம்மா சொல்லு, முக்கியமானதை விட்டுறீங்களே. அந்த 5ஆம் வசனத்தை திருப்பி படிங்க. அனுப்பி, அழைப்பி, கோலம். அவன் வந்தாதான், எவன் வந்தாலும் முடியாது. கர்த்தர் உனக்குன்னு ஒருத்தன் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. He has to come. அங்கே 2 சீமோனுக்குறான். அவன் வீடும் சீமோனு, தங்கி இருக்கிறவனும் சீமோனு. வீட்டுக்காரனை கூப்பிடாத, அவன் வந்தான வீடு கேட்பான், இல்ல வீட்டுக்கு வாடகை கேட்பான். நீ அங்க இருக்கிற சீமோனை கூப்பிடு, அவன் தான் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வான். அப்புறம் அவன் பிரசங்கம் பண்றான். இவர் வந்துட்டாரு வச்சுங்க, கதை போச்சு. 10-11 வாசிங்க. 10-11. இப்போ அவன் ஜெபம் பண்ண, கொர்நேலியு, கர்த்தர் இவனை விடல. இவனுக்கு பசி வந்துடுச்சு, சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவனை ஜெபம் பண்ண அனுப்பிச்சிட்டாரு. மேல் வீட்டுக்கு அறைக்கு போயிட்டான் ஜெபம் பண்றதுக்கு. இவனை ஜெபம் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். இவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சத்தம் கேட்குது, போ உனதான் தேடி வரான், நீ அங்க போ அப்படின்னு. கர்த்தர் அனுப்புவார், சொல்லுங்க, கர்த்தர் அனுப்புவார். உன்னை தேடிய ஜனங்களை அனுப்புவார். உங்களை தேடி அனுப்புவாரம்மா. அவன் வந்தாதான், சொல்லுங்க, அவன் வந்தாதான் எல்லாம் நடக்கும். God will send his chosen vessels. அது வந்து அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவான். என்ன சொல்றான் அவன்? சொல்றான் பாருங்க, இவன் சொல்றான் பாருங்க. 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். இல்ல அந்த இல்ல 11ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு தரிசனத்தை அவனுக்கு கர்த்தர் காண்பிக்கிறாரு. தீட்டுள்ளதை தொட மாட்டான், சாப்பிட மாட்டான், சேர்த்துக்கொள்ள மாட்டான். சொல்றாரு பேதுரு, அதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். இப்ப நீ நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற. சொல்லுங்க, நான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாமே மாறிடும். உடன்படிக்கையே மாறிடும், உங்க பிரதிஷ்டை மாறிடும், உங்க அழைப்பு மாறிடும், உங்க ஜெபம், பேச்சு, சிந்தனை, செயல்பாடுகள் எல்லாம் மாறிடும். அன்னைக்கு எது தப்புன்னு நினைச்சோ இன்னைக்கு அது இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரியா, என்ன இப்படி சொல்றேன்னு தெரியல, அது நான் I don't have notes, but still ஒரு சொன்னார். அவரு ஒரு வயசான அம்மா லெட்டர் எழுதினுச்சான், எனக்கு 60 வயசு, என் ஹஸ்பண்ட் இல்லை, இப்போ எனக்கு ஒரு துணை வேணும்,
எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை அடிச்சுட்டு இவர் சொல்றாரு யாருக்கிட்டயோ. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் சொன்னாராம், எனக்கும் 60 வயசு ஆகுதியா, எனக்கு ஒரு துணை வேணும், என் மனைவி மரிச்சு போயிட்டா. அப்படி சொன்னும் போது இவருக்கு கோபம் வந்துச்சு இந்த வயசானவருக்கு. இவர் சொன்னார், ஜெபம் பண்ண வேண்டியது அவனுக்கு இல்லை, உனக்கு தான் ஏன் ஜெபம் பண்ணோம்? உனக்கு என்ன இந்த வயசுல ஒன்று பொண்ணு தேவைப்படுதா? உனக்கு இந்த வயசுல உனக்கு ஒரு துணை தேவைப்படுதா அப்படின்னு எங்க கூட கார்ல வரும்போது சொல்லிட்டு வர்றாரு. நான் ஒண்ணுமே சொல்ல. ஐயா என்ன சொல்றீங்கன்னாரு. ஜெபம் உனக்கு தான் பண்ணணும்னு சொன்னேன். ஏனையா அப்படின்னா, ஏன் அவனுக்கு வேணும்னு சொன்னா உனக்கு எதுக்கு கோவம் வருது? அதுக்குதான் நான் சொன்னேன், நீ திருந்தணும்ன்ற. மற்றவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு நீ யார்? பைபிள் என்ன சொல்லுது? he is eligible for marriage. மனைவி இறந்து போயிட்டான், இருக்கும்போது கல்யாணம் பண்ண தப்பு. இப்ப மனைவி இறந்துட்டா அவனுக்கு சுடுதண்ணி போட்டு கொடுத்துக்கு ஆள் கிடையாதா? நாங்களாம் அந்த காட்டுல போய் மாட்டிக்குவோம் சில ஊழியத்துல. பக்கத்துல உட்கார வச்சுக்கினாரு. ஒரு சுடுதண்ணி கிடைக்காத ராத்திரில ஒரு நாள் பயங்கர காய்ச்சல், எழுந்து சுடுதண்ணி என்னால் பிளாஸ்க்ல இருந்து எடுக்க முடியல. அதெல்லாம் என் மனைவி ஒரு ஸ்ட்ராங்கா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாங்க எனக்கு, அன்பு கட்டளை, நீ தனியா போகக்கூடாது, யாராவது ஒருத்தனை கூட்டு போ. ராத்திரில எத்தனை பேய்கள் தொண்டையை பிடிக்க வரும், பெட்டை தூக்கி பெட்டுக்குள்ள ஏதோ எலி ஓடுற மாதிரி இருக்கும், பாம்பு ஓடுற மாதிரி. இதெல்லாம் நாங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தனியா மாட்டின்னு எப்படி இருப்பாருங்க. ஒரு நாள் செவரு படுத்திருக்கேன், பின்னால இருக்கிற செவரு 10-20 கை ஒட்டச்சுக்குன்னு உள்ள வருது. பாஸ்டர், ஐ வாஸ் இன் பெங்களூர். ஒரு நாள் ஒரு கட்டில படுத்திருக்கேன், நூத்துக்கணக்கான பாம்புகள் உழுது மேல இருந்து. அந்த இரும்பு கட்டல்ல ஒரு இரும்பு கம்பிய, தடி கம்பிய போட்ட அப்படி சத்தம் கேட்கும், டக் டக். அந்த பாம்பு விழுற சத்தம் என் காதுல விழுது. எழுந்திருச்சிட்ட பேரு கூட நான் பார்த்தேன், அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யூ நீட் சம்படி ஃபார் ஹெல்ப். தெரியுதா? இப்ப மாற வேண்டியது யாரு? இன்னுக்கும் அப்படி. நேத்து கூட ஃபைனல்ல ஒண்ணு சொன்னேன், கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட வாழ வேண்டிய நீ புருஷனை விட்டுட்டு தனியா வீட்டுல தூங்குற, போயிட்டானே லூசு. வாழ வேண்டிய காலத்துல விட்டுட்டு போன காலத்துல அழுதுனுக்கிற. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிச்சானா அவன் சத்தான அர்த்தம். உன்னை பிரிக்கிற யாரா இருந்தாலும், உன் மாமியாரோ தாயோ, அவளுக்கு வரும். தாய்மாரே கவனமாயிரு. பையனை கட்டி கொடுத்துட்டு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு உள்ள நடுப்புற நுழைஞ்ச தேவ கோபம். அப்புறம் நீ போனோம் தர்ம பணத்தை தூக்கினு கர்மத்தை கலைக்கிறதுக்கு. நான் பாக்குறேங்க சைலண்ட் ஆயிடுச்சு, பார்ட்டி உட்கார்ந்து இருக்கு. இல்ல முக்கியமா தான் சொல்றேன். அப்ப தலைவர் கரெக்டா தான் சொல்லி நிக்கிறார் நம்ம கிட்ட. எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கிறார். இது பேசுறான்னு நிறைய தர்ம பணத்தை எடு. என்னென்ன பண்ணீங்களோ தெரியல, எத்தனை குடும்பத்தை கலைச்சியோ தெரியல. கருவை கலைக்கிறிய, பொண்ணு வயிற்றுல கரு இருந்தா இப்ப வேண்டாண்டி, என்னால முடியாது பாத்துக்கிறதுக்கு, நீ பெத்த வந்து நாயாத சொல்லுதா என்னால 10 பிள்ளைய பெத்து வளர்க்க முடியாதுன்னு. அட்டகாசமா அது வளர்த்துட்டு போகுது. அதுக்கு இருக்குதா தேவ மேல விசுவாசம், நமக்கு தான் இல்ல. இப்ப முடியாது, இப்பதானே ஒண்ணு பெத்த, இன்னொன்னு எதுக்கு லூசு. டாக்டர் வேற அதுக்கு, இப்பதான் ஒரு சிசேரியன், அதுக்கப்புறம் இன்னொன்னு. அவனை வெட்டணும், அவனுக்கு என்ன பொறுக்க முடியாதோ? டியூ டேட் 2 வாரம் இருக்கு, இல்ல இப்பவே உள்ள உடஞ்சி அழுதுச்சு கவுத்துச்சு குழந்தை மூக்க சொல்லி. கமான், உங்களுக்கு டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கை கடவுள் மேல இல்லமா? ஏன் கர்மம் வராது? அவன் சொல்றான் பாவ கர்மா. ஒரு கர்மா எடுக்கிறதுக்கு எவ்வளவு தெரியும் காசு? என் கூட வாங்க காட்டுறேன். லட்சங்களை கொடுக்கறான். அதுக்கு அவன் சொல்ற வழியெல்லாம் ஐயோ வாயால சொல்ல முடியாது. தனியா நைட்டு
அவருக்கு தெரியணும்ல, அவர் தானே உங்ககிட்ட இருக்கு. நான் நாளைக்கு போயிடுவேன், அவருக்கு நீங்க போய் கேட்பீங்க, அவர் மெதுவா ஒவ்வொருத்தர தனித்தனியா சொல்லுவார். மொத்தத்துல இவ்வளோ கேமரா வச்சுக்கின்னு என்ன பேச விட மாட்டீங்க, விடுதலையோட பேச முடியல. இதை எங்கன்னா யூடியூப்ல போட்டு அவன் அங்கத்தை எடுத்து வெட்டி அதுல அவன் சேர்த்து சொல்லாததை சொன்னதாகும், சொன்னதை சொல்லாததாகும். ஏதாவது பண்ணு, கர்மம் வரண்டா. நீ செய்யற ஒண்ணுத்துக்கும் நியாயத்தை இப்ப நாளிலே நீ கர்மத்தை அனுபவிப்ப. எத்தனை ஊழியக்காரன் அழவச்ச, எத்தனை ஊழியக்காரன் செத்தா உன்னால. உங்களுக்கு தெரியாதா, ஹார்ட் அட்டாக்ல சாறாங்க ஊழியக்காரங்க. எதனால தெரியுமா? உன்னுடைய தொந்தரவு. நீ நன்மை செய்யறான்னு நினைக்கிறியோ, உருவிய பட்டியத்தோடு தேவதூதன் இருக்கிறான். சட்டியிலே உன் நாசம் வரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிற சகாயம் இன்றி சட்டுதிலே நாசம் அடைவான் என்று எழுதியிருக்க உனக்கு எழுதலையோ? மற்றவனை நியாயத்திருக்க நீ யார்? இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிற பொழுது அடிக்கடி ஒருத்தர் வருவாரு, எனக்கு தெரியாது யாருன்னு, பாவம். நான் யாரையும் பேச மாட்டேன், நல்லதும் பேச மாட்டேன், கேட்டதையும் பேச மாட்டேன். எப்படியாவது போ, அதான் இருக்குதா தர்மம் பாடத்தை. நீ வாரி எத்தனை போய் தர்மம் கட்டின்னு போய் கொடுக்கணும். உன் கண்ணால உன் பிள்ளைகள் அழுகிறதை பார்ப்ப. அதுதான் அந்த கர்மத்தினுடைய வேதனை. நீ அனுபவிக்க மாட்ட. உன் பிள்ளைங்க ரத்த கண்ணீர் வட்டிச்சு சாகிறத பிள்ளைங்க நடந்து வருது பத்தியா, பைத்தியமால மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன். அதெல்லாம் உன் கர்மம். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஐயோ 44 முடிச்சிருங்க. 44. எந்த 44? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் அவன் பிரசங்கம் பண்ணல, பேசிட்டு இருக்கான். ஆவியானவர் யாரு? அவ்வளவு பெரும் புறஜாதியா, ரட்சிக்கப்படல. என்ன எப்படி பாக்குறீங்க? அவ்வளவுதான், ஏன் நேரம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல என்ன பாஸ்டர் வந்து மைக்க பிடிக்க வர, அவர் பிடுங்கன்னா கூட நீங்க பிடுங்க வச்சிருவீங்க. I have few minutes. நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தண்ணீரை நல்லா விட்டாதான் அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு தென்னல் வேலையில கூறாடுறான்னுவாங்க. நம்ம வந்து திம்ஸ் போட்டு அடிச்சு கல்ல கில்ல போட்டு தண்ணியை விட்டு நல்லா அடி ஆட்டின்னு அடிச்சு ஸ்ட்ராங் பண்ணாதான் கராக் விடாது. Holy Spirit. Shakatala duna amtura. Sing a song.